நம்ம கேட்க போறது ஒரு புத்திசாலி எலியோட கதை. என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு பூனையை வளர்த்தாங்களாம். எதுக்காக வளர்த்தாங்கன்னா, அந்த வீட்டுல எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருந்துதான். அந்த எலியெல்லாம் பிடிச்சி சாப்பிடறதுக்காகவே அந்த பூனையை வளர்த்துருக்காங்க. நாளுக்கு நாள் எலியோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருந்துதான். இந்த எலிங்கெல்லாம் அதனால ரொம்ப சோகமாயிடுச்சாம். அப்போ ஒரு நாள் மீட்டிங் போட்டாங்களாம். என்னது இது, நம்ம என்ன பண்றது, திடீர்னு இந்த எஜமான இந்த மாதிரி பூனையை வளர்த்துட்டாரு, நம்மளோட இனமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம எங்க போய் வாழறது, அப்படியெல்லாம் பேசினாங்களாம். அப்போ ஒரு எலி சொல்லிச்சு, பேசாம பூனைக்கு நம்ம மணி கட்டி விட்டுடலாம், அப்ப நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு. இந்த யோசனைதான் எங்க தாத்தாக்கு தாத்தா, அவங்க தாத்தாக்கு தாத்தா, அவங்க தாத்தாக்கு தாத்தான்னு பல தலைமுறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாராலையுமே அந்த பூனைக்கு மணி கட்ட முடியல, நீ மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மத்த எலியோட கேட்டுச்சா. அப்ப உடனே அந்த எலி சொல்லிச்சா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வெட்டு நியாயம் பேசுறதுனாலதான் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆனா கட்ட முடியும் அப்படின்னு. எப்படி கட்ட முடியும்னு சொன்ன உடனே அதுக்குதான் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வீட்டு எஜமானர் இருக்காரு, அவரு மெடிக்கல் ஷாப் போவாரு. அப்படி போகும்போது மாத்திரையெல்லாம் வாங்குறத நான் பார்த்திருக்கேன். அங்க தூக்க மாத்திரையும் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கடையில இருந்து மாத்திரையை எடுத்துட்டு பூனை குடிக்கிற பால்ல கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சிட்டோம்னா பூனை குடிச்சிட்டு தூங்கிடும். தூங்கினதுக்கு அப்புறம் நாம அதுக்கு மணியை கட்டி விட்டுடலாம் சொல்லிச்சோம். மத்த எலிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. அடேங்கப்பா, நம்ம இனத்துல இவ்வளவு புத்திசாலியா ஒரு எலியா அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சா. இருங்க இருங்க, உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, நான் போய் முதல்ல அந்த மாத்திரையை கலந்து அதுக்கு மணி கட்டுறேன், அப்புறமா இதை தூக்கி வச்சு பாராட்டு விழாவை நடத்துங்க அப்படின்னு இந்த குட்டி எலி சொல்லிச்சா. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டு எஜமானர் மெடிக்கல் ஷாப்க்கு போனாராம். பின்னாலேயே இந்த எலியும் அடி போச்சா. போயிட்டு அங்க இருந்து என்ன பண்ணுச்சா, மெடிக்கல் ஷாப்புக்குள்ள நைஸா போய் யாருக்கும் தெரியாம ஒரு 4 தூக்க மாத்திரையை எடுத்துக்கிட்டு வந்துடுச்சா. பூனை குடிக்கிற பால்ல கலந்து வச்சுச்சா. இந்த பூனை ராஜாவும் என்ன பண்ணாரா, ரொம்ப ஜாலியா எல்லா பாலையும் குடிச்சிட்டாரா. குடிச்ச உடனே அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாரா. தூங்கினோட இந்த எலி குடுகுடுன்னு ஓடி போய் அவ கழுத்துல மணியை கட்டிடுச்சா. எல்லா எலிக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியலையா. அடுத்த நாள்ல இருந்து அந்த பூனை வந்தாலே மணி சத்தம் கேட்கும். எலி எல்லாம் டங்குன்னு ஓடி போய் எல்லா மூலையும் ஒளிஞ்சுக்கும். இதனால அவங்கள யாருமே செத்து போகலையா. பரம்பரையா யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த வேற இவங்க பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப பெருமையா. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு எலியாலேயே தான் நினைச்சதை சாதிக்கும் போது மனுஷனால முடியாதது ஏதாவது இருக்கா? நம்மளால எல்லாம் முடியும்.